மாதிரி ஒரு ஃபீல் வந்து யாரெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது இந்த போர்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருச்சி அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து கிளம்பிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினுக்கு தான் கிளம்ப போகிறோம். இப்போ வீட்டை விட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்ப போகிறோம். எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு பிரகஸ்டி மித்ரன் எல்லாருமே இருக்காங்க. எல்லாருக்குமே பாய் சொல்லிட்டு தான் கிளம்ப போகிறோம். வாங்க, அதை பற்றின வீடியோஸ் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லை, நம்ம எங்கேருந்து எதன் வழியாக போகிறோம், யார் யாரெல்லாம் மீட் பண்ண போகிறோம், அப்புறம் எத்தனை மணிக்கு இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் தொடங்குது, எல்லாத்த பற்றி தான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? பத்திரமா இருக்கணும்னா பத்திரமா இருக்கணும்னா மருந்து குடிய அம்மா ஒரு முட்டை கட்டு என்ன கடிக்கிற. சரி பத்திரம். பாய் எல்லாருக்கும் பாய் பாய். போயிட்டு வரோம். போயிட்டா போய் அது பத்திரம் பத்திரமா இருக்கணும். பிரகஸ்டி ஓகேவா? அம்மா நோட்டு புக்கு நோட்டு எடுத்து பென்சில் தானே சரி பாய் பாய் பாய். இதுதான் வந்து சித்தாமூர்லேருந்து இப்போ சோத்துப்பாக்கம் மேல்மருவத்தூர் போக போகிறோம். சித்தாமூர் இங்கேருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து சோத்துப்பாக்கம் மேல்மருவத்தூர் அதெல்லாம் வரும். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரோடு வந்து போட்டுட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஈசிஆரில் இருந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ரோடு வந்து ஃப்ரீயான ரோடு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா இது கிளைமேட்டு இந்த மாதிரி ஒரு பொசிஷன்லாம் வந்து சூப்பராக இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் இந்த மாதிரி கிளைமேட் வந்து நாங்கள் வந்து போனது இல்லை. சூப்பராக இருக்குல்ல, இந்த லொக்கேஷன் வந்து செமையாக இருக்குது, சில்லுன்னு காற்று. ஃப்ரெண்ட்ஸ் வந்து போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா விமலா வந்து பேங்கில் இல்லைன்னு சொன்னாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வளையல் கடைக்கு வந்து எனக்கு வளையல் வாங்கி கொடுங்கன்னாங்க. அதனால் வளையல் வந்து பார்த்துட்ருக்காங்க. மேட்சிங்காக வந்து வளையல் வாங்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்களா, அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வளையல் தான் வந்து பார்த்துட்ருக்காங்க. நான் எடுத்துகிட்டே இல்லையா? கடையவே சுற்றி சுற்றி வரோம், என்ன தான் வாங்குறாங்கன்னு இன்னும் தெரியல. என்ன விமலா வாங்கிட்டே இல்லையா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்போனா போகும்போது தான் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேசிங் எல்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. எப்போ பார்த்தாலும் பூ வாங்க, அது வாங்க, இது வாங்க, போட்டு வாங்க, ஆனால் எங்கே தான் வைக்கிறாங்கன்னே தெரியல. இந்த கடையவே வாங்க போல் சுற்றி சுற்றி பார்க்குற, உனக்கு எதுவும் இன்னும் செட் ஆகலையா? ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாமே திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து சோத்துப்பாக்கத்தில் இருக்கோம். நாங்கள் இப்போது சோத்துப்பாக்கத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேல்மருவத்தூர் வந்து கிளம்ப போகிறோம். என்னம்ல எல்லாம் வாங்கிட்டா ஹாப்பியா? கரெக்டாக வண்டி பார்த்து ஏறு. மாணவரே வேறு அந்த வண்டியில் ஏற போகிறேன். உன் பேரா? எங்கள் அப்பா தானே வாங்கி கொடுத்தாரு. உங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு? நான் வாங்கினேன். ஆமாம். வாங்க போகலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து சோத்துப்பாக்கம். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரைட் எடுத்தோம்னா மேல்மருவத்தூர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோவில்லாம் காட்டுறோம் பாருங்கள். மேல்மருவத்தூர் சக்தி பீடம் இதுதான் வந்து திருச்சி டு சென்னை தேசிய நெடுஞ்சாலை. இந்த மாதிரி மேல்மருவத்தூர். எல்லாமே ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்து போக போகிறோம். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்து வந்தாச்சு. போயிட்டு வண்டியை வந்து ஸ்டாண்டில் போடணும். ஸ்டாண்டில் போட்டோம்னா நம்ம அப்படியே ட்ரெயின் ஏற வேண்டியதான். இப்போ வந்து மணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 9:30 கிட்ட ஆகுது. டிக்கெட் கிடைக்கும். நம்ம
நம்மளுக்கு இது கிடைக்கும். இதுதான் வந்து ரயில்வே ஸ்டேஷன், மேல்மருவத்தூர் ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷனில் வண்டி பார்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. பாருங்கள் எங்கே விடுறதுன்னே தெரியல. என்ன பேசி பார்த்து தேடிங்கிறேன். கம்ஃபர்டபுளாக விட்டு வந்துரு. ஒரு இடம் கிடைச்சாச்சு. ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஸ்டாண்டில் வந்து போட்டேன். இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷன் உள்ள தான் போகணும், போய் டிக்கெட் எடுக்கணும். அடுத்து என்ன ட்ரெயின் இருக்குன்னு தெரியல. ஓகேவா, வாங்க போகலாமா? வாங்க. என்ன ப்ரைஸ் டிக்கெட் கிடச்சிதா? ஃப்ரெண்ட்ஸ், டிக்கெட் வந்து திருச்சிக்கு எடுத்துட்டேன். இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின். வாங்க போகலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேல்மருவத்தூர் ரயில்வே ஸ்டேஷனு. இப்போ வந்து நம்ம வந்து திருச்சிக்கு தான் கிளம்பியாச்சு. 2 டிக்கெட் எடுத்துட்டேன். இதுதான் பாருங்கள், ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோஸில் போட்டிருக்கேன். என்ன இவங்களா எப்படி இருக்குது? ஜாலியாக இருக்கா? அப்படியா? நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து எங்கள் மேல்மருவத்தூர் ரயில்வே ஸ்டேஷன். ஓகேவா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லாம் வந்து எப்போவுமே வந்து நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், அமைதியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் காற்று வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வரும். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம்ம ஜாலியாக இருக்குது. அப்படியே தவிரங்க, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தேசிய நெடுஞ்சாலை ஹைவே தெரியுதா? இது வந்து தேசிய நெடுஞ்சாலை திருச்சிக்கு போகிற இதுவே. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேல்மருவத்தூர் ரயில்வே ஸ்டேஷன். செம்ம ஜாலியாக இருக்கும். பேக்லாம் வந்து லேடிஸ் தான் எடுத்துன்னு வரணும். ஏறு லேடிஸ் தான் வரணும். ஜென்ஸ்லாம் போய் எடுத்துன்னு வரலாமா பேக்லாம்? நீங்கள் தான் வந்து வீட்டுக்கு குடும்ப தலைவர், அதுதான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து ஏறியாச்சு. இவ்வளோ வந்து உள்ளே இருக்காங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 5 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி வந்துடும் நம்ம. ஓகேவா? மேல்மருவத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இதுதான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் வந்து வந்தாச்சு. நம்ம விழுப்புரம் வந்தாச்சு ப்ரோ எல்லோரும். ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சிக்கு தான் வந்தாச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மணி வந்து இப்போ 1 மணி ஆயாச்சு. ட்ரெயின் வந்து இதுதான் வந்து திருச்சி. என்னென்னா நம்ம வந்து திருச்சிக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 15 வருஷம் ஆகுது. நான் 2009 வந்தேன் திருச்சிக்கு. இப்போ தான் வந்து நான் திருச்சிக்கே வந்திருக்கேன் 15 வருஷம் கழிச்சு. அப்போ நான் வந்து அப்போ சிங்கிளாக வந்தேன். திருச்சி பில் கம்பெனிக்கு எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்தேன். இப்போ மேரேஜ் ஆகிட்டு ஒய்ஃபோடு வந்திருக்கேன். விமலா வந்து இது வரைக்கும் திருச்சிக்கு வந்ததே இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க. ஒரு வழியாக வந்து கொஞ்சம் நேரம் உக்காந்தாச்சு. ஏன்னா ட்ரெயினில் வந்து அசதியாக இருந்தது இல்லையா, அதனால் வந்து உக்காந்தாச்சு. இதுக்கப்புறம் தான் வந்து எங்கே போகணும், எப்படி போகணுங்கிறது நம்ம வந்து தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் இருக்கும். ஓகேவா? 1 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து விமலாவுக்கு வந்து டீ வந்து குடிக்கணும்னு சொன்னாங்க. அதனால் டீ வந்து இப்போ சாப்பிட்டுருக்கோம். இந்த டீயை முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முத்துநகர் எக்ஸ்பிரஸ் வந்து இப்போது அடுத்து நிற்குது. இது வந்து சென்னைக்கு கிளம்புது. இப்போ இந்த பக்கம் தான் அப்படி போச்சு. இப்போ இந்த பக்கம் டீ போதுமா? வேறு எதனா வேணுமா? காலையிலையா? சரி சரி. ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து நடைய கட்டியாச்சு. அது பிளாட்ஃபார்மில் நடந்துக்கிட்டு ஜாலியாக அப்படியே கிளம்பி இப்போ போயிட்டு சென்ட்ரல் பஸ் ஸ்டாப்புக்கு தான் போகணும். ஸ்ரீனிவாசா மகள் அங்கே தான் வந்து இப்போ போக போகிறோம். அதெல்லாம் இருக்கும், பார்த்துலாவா? இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி எதனா பண்ண வேண்டியதான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1:30-2 மணிக்கு வந்து இந்த மாதிரி நானும்லாம் வந்து எங்கேயுமே தனியாக போயிட்டு இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் வந்தது. ஆமாம், அதான் வந்து பசங்களை விட்டு இது வரைக்கும் நாங்கள் வந்ததே இல்லை. இதுவே வந்து முதல் முறை நான் வந்து எங்கள் பசங்களை விட்டுட்டு வந்தது. கட்சியில் அவன் உடம்பு சரியில்லைங்கிறதுனால தான் நான் வந்து கூப்பிட்டு வரல. இல்லைனா நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விசேஷம் எந்த அவார்ட் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் பசங்களை கூப்பிட்டுட்டு தான் வருவேன் நான். ஏன்னா அவங்க இல்லாமல் எங்களுக்கு வந்து கொஞ்சம் போர் தான். இப்போ இருந்து தான் இன்னுமே ஜாலியாக இருந்தது.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே சப்வேவில் தான் போயிட்டுருக்கோம் ஃபுல்லாக. திருச்சி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முறையாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது இந்த ஏரியா. இங்கே பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து வந்து ரொம்ப ஒரு சந்தோஷம் இது. விமலா கிட்ட பேக்கை கொடுத்து ஒப்படைச்சிட்டேன், நீ அங்கேனா எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்லி. சூப்பர் சூப்பர். திருச்சியோட என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க. மலைக்கோட்டை எல்லாமே சூப்பராக இருக்குது. அதுதான் போய்ட்டு விமலா வந்து போய் என்னமோ இப்போ வச்சுருக்காங்களேன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. ஏர்போர்ட்டு எல்லாமே, கல்லணை, திருச்சியில் என்னென்னலாம் இருக்கோ அதான் திருச்சி ஏர்போர்ட்டு. அதுவா ஜோசப் ஜான்ஸு சர்ச்சு, அந்த காலத்தில் எப்படி எப்படின்னா இது பண்ணாங்க. லால்குடி, மணிகுரா கேட்டு, அப்புறம் மலைக்கோட்டை எல்லாமே என்னென்ன இருக்குன்னு சொல்லி அருமையாக வந்து காமிச்சிருக்காங்க. நம்ம திருச்சி சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து திருச்சிராப்பள்ளியோட ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸு. இது வழியாக தான் நாங்கள் வெளியே வந்தோம். இப்போது சூப்பராக இருக்குல்ல, நல்லா தான் இருக்குங்க திருச்சி. மெயின் கேட்டு இது பேருந்து நிலையில் இங்கேருந்து வெளியே வந்துட்டுருக்கோம். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்புக்கே போகும். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இங்கெல்லாம் வந்து. ரொம்பவுமே வந்து சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் திருச்சி வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், வந்து பல நூற்றாண்டுகள் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் நம்ம ஆட்சி செய்யும்போது பார்த்திங்கன்னா நீராவி என்ஜின் சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் நிறுத்தி வச்சுருக்காங்க. அது எப்படி இருக்குது சொல்லுங்கள், பாருங்களேன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. சதர்ன் ரயில்வேவுடைய ட்ரெயின் இது வந்து நல்லா இருக்குது. ட்ரெயின் வந்து சூப்பராக இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது. இதெல்லாம் நம்ம எப்போ பார்க்க போகிறோம், உங்களுக்கு காட்டணும்னு சொல்லி தான் இதெல்லாம் காட்டிகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 மணிக்கு வந்து பசின்னு சொன்னாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்ருக்கேன். சிக்கன் நூடுல்ஸ் தான் வந்து சாப்பிட்ருக்கேன். ஓகேவா, 2 மணிக்கு சிக்கன் 2 மணி நேரம் சாப்பாடு நம்ம வந்து சாப்பிட்டே வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. 3 நாள் கழிச்சு இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு தான் அடுத்து போயிட்டு நம்ம மண்டபத்துள்ளே போகிறோம். ஓகேவா, அடுத்து மண்டபத்துக்காக. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து விழா நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இதுதான் அந்த இடம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா விழா வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா விழா வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுதான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நானுமே வந்து இப்போ தான் வந்து பார்க்குறேன். உள்ளே போய் பார்க்கலாமா? இப்போ வந்து இதில் தெரியுது வந்து யாருன்னு தெரியுது அவங்களுக்கு, நம்ம டாப் ஃபேமிலி. ஓகேவா, யார் தெரியுதா? நல்லா இருக்கேன். நம்ம டாப் ஃபேமிலி மச்சானா சிஸ்டரா, நல்லா இருக்கேன். அதான் இப்போ தான் வந்தாங்க. உள்ளே போனேன், நான் கையை காமிச்சேன், அவங்க பார்க்கல. கள்ளக்கொண்டி எரிய வேண்டியதானே. இல்லை, நீங்கள் போயிட்டு திருப்பி போனீங்களா? ரெஸ்ட் ரூம் போகிறீங்க சொல்லுங்கள். உள்ளே உட்காந்துட்டு கள்ளக்கொண்டி எரிய வேண்டியதானே. பெரிய கல்லை கிடைக்கல, மலைக்கோட்டைக்கு தான் போகணும். எல்லாமே நம்ம ஃபேமிலிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க. ரொம்ப நம்ம அசோக் தேவி அக்கா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலம் ஸ்டார் அண்ணா அவர், அப்புறம் வாழ்க்கை விவசாயம், அப்புறம் நம்ம சிஸ்டர் மணிமேகலை, இன்னும் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர், நம்ம தியா ராகவ், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம நான் லலிதா அக்கா, இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம மீட் பண்ணோம். ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. பிரபாவதி அக்கா எல்லோருமே. நிறைய பேர் பார்த்துருப்போம். நம்ம திருநெல்வேலியில் கோவில் சமூகத்தில் நிறைய பேர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாசமுள்ள பாண்டியர் அந்த சாங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவை மீராம்மா வந்து அவங்க குரூப்ஸ் வந்து டான்ஸ் ஆடினாங்க. பார்க்கவே வந்து சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கோஆர்டினேஷனாக சூப்பராக ஆடினாங்க. சாங்குங்கிறதுனால காப்பிரைட்ஸ் வரும்ன்றதுனால நான் வந்து அதை மியூட் பண்ணிட்டேன். சூப்பர், அருமையாக இருந்துச்சு. நாங்களுமே ரொம்ப விரும்பி பார்த்துட்டு இருந்தோம். விமலா சுரேஷ் அக்ரி விவசாயம் சொல்லி நம்மளை வந்து அனௌன்ஸ் பண்ணி கூப்பிட்டாங்க அவார்டு கொடுக்க.
கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏழுமலை பிரதர்ஸ் எல்லாமே கூப்பிட்டு வந்து கொடுத்தாங்க. விமலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெடல் வந்து போட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த தருணத்துக்காக தான் நாங்கள் வந்து இவ்வளோ உழைச்சிருக்கோம். விவசாயத்துக்காக நம்ம வந்து இந்த விருதை வாங்கினோம். கூட வந்து எங்கள் தோழர் வந்து ஏழுமலை பிரதரும் இருந்தாங்க கூட. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. உங்களால் தான் இது எங்களுக்கு கிடைச்சிது. ரொம்ப சந்தோஷம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். உடனே வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் ஏறிச்சு. விமலா வந்து அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் தாண்டி வந்துட்டுருக்கு. பஸ்ஸில் தான் வரோம். விமலா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நம்ம வந்தாச்சு. மேல்மருவத்தூருக்கு கோயில் இதுதான். விமலா வந்து போயிட்டுருக்காரு. என்னென்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து எனக்கு வாங்கி அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் நாங்கள் இப்போ போகிறோம். அந்த ஃபோட்டோவை தான் வாங்க போகிறோம். அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வாங்கி அவங்க கிஃப்ட் மாதிரி நம்ம அனுப்பணும். அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பக்கத்து ஊர் வந்து திருவிழா நடந்துட்டுருக்கு. சூப்பராக இருக்குல்ல இந்த இடம். நல்லா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வர வழியில் பார்த்திங்கன்னா செம மழை. பார்த்திங்கன்னா நனைஞ்சிட்டே வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷம். சேஃபாக வந்து வீடு வந்து சேர்ந்தாச்சு. கண்டிப்பாக எங்கள் வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு வீடியோஸை வந்து சுவாரஸ்யமாக உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விமலா சுரேஷ். ஓகே, பாய்.